கோவை சரவணம்பட்டியில் இயங்கும் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் ஜூன் 18ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு லேர்னிங் சொசைட்டி சன் கான்ஃபரன்ஸ் 2025 என்னும் தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு நடைபெறுகிறது. ஷிக்ஷண்டார் அன்டோலன் என்னும் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த புதுமையான கருத்தரங்கு பற்றிய செய்தியாளர் சந்திப்பு இன்று கோவை குமரகுரு சிட்டி சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த இயக்கத்தின் நிறுவனர் மனிஷ் ஜெயின், குமரகுரு பொறியியல் கல்லூரியின் உதவி துணை தலைவர் சரவணன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்தவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றனர். முன்னதாக சரவணன் பேசுகையில், இந்த தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு வரும் ஜூன் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை குமரகுரு கல்வி நிறுவனங்களில் நடைபெறுகிறது எனவும், இந்த நிகழ்வு சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நினைக்கும் சிந்தனை கொண்டவர்களை ஒன்றிணைக்கும் என கருதுவதாக கூறினார். பல வருடமாக நடைபெற்று வரும் இந்த அன்கான்ஃபரன்ஸ் எனும் தனித்துவம் கொண்ட நிகழ்வை கோவையில் நடத்த வேண்டும் என எதிர்பார்த்து வந்ததாகவும், தற்போது அது சிறப்பாக நடைபெற உள்ளது என்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அன்கான்ஃபரன்ஸ் என்பது வழக்கமான கருத்தரங்குகள் போல இருக்காது என்றும், அது வழக்கத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் மனிஷ் ஜெயின் கூறினார். இதில் மாற்றுக் கல்வி நிபுணர்கள் உட்பட கல்வி கற்றல் துறையில் மாற்று சிந்தனை கொண்டவர்கள், கலைஞர்கள், இயற்கை விவசாயிகள், சமுதாயம் சார்ந்த தொழில் முனைவோர், சமூக செயற்பாட்டாளர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 1500 பேர் கலந்து கொள்ள உள்ளனர் என கூறினார். பல தருணங்களில் ஒரு கருத்தரங்கின் சிறப்பு பேச்சாளர்களாக வருபவர்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை விட, அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சக பங்கேற்பாளர்கள் சிலர் அந்த நிகழ்வின் இடைவேளை நேரத்தில் பேசுவது புது தாக்கத்தை நம்மில் ஏற்படுத்தும். ஏன் ஒரு கருத்தரங்கு முழுவதுமே இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் முடிவில் இருக்கக்கூடாது என எண்ணி நாங்கள் உருவாக்கியதுதான் இந்த அன்கான்ஃபரன்ஸ். இதில் உள்ள பங்கேற்பாளர்களே பேச்சாளர்களாகவும், பயிலரங்கங்கள் உட்பட பல நிகழ்ச்சிகளில் நிபுணர்களாகவும் செயல்படுவார்கள். இதில் கற்றல் கற்பித்தல் தொடர்பான புதுமையான மாதிரிகள் பற்றி பேசப்படும். அதுடன் நிற்காமல் சுற்றுச்சூழல், வாழ்க்கை முறை, விவசாயம், கலை, நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பம், ஆன்மீகம் என பல்வேறு துறைகள் பற்றிய பேச்சுகள் இடம்பெறும். அறிவை, அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வாக இது இருக்கும். பல துறைகளை சேர்ந்தவர்களை ஒன்றிணைக்கும் மேடையாக இந்த 5 நாட்கள் திகழும். இதில் தினமும் 50 அமர்வுகள் இடம்பெறும். அதேபோல நாள்வொன்றுக்கு 150 பயிலரங்கங்கள் நடைபெறும். இதில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்கின்றனர் என கூறினார். ஜூன் 20ஆம் தேதியன்று கோவை மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படும். மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை நிகழ்வில் பங்கேற்று அவர்களின் படைப்புகள் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். நான் ஒரு 3 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேங்க. நான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது இல்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போறது இல்லை, இயற்கை உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வாழ்க்கைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம் வந்து மனிஷ் பையா ஓட தாட் ப்ராசஸ். ஸோ நான் நிறைய கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன், வேர் நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க முடியும். பட் ஒன் ஆஃப் த கான்ஃபரன்சஸ் வேர் நான் யாருன்னு யோசிச்சதும், நான் என் வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் எனக்குள்ளார தூண்டின ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லேர்னிங் சொசைட்டிஸ் அன்கான்ஃபரன்ஸ் பை மனிஷ் பையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம சிட்டி கோயம்புத்தூர்ல நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ வி மேட் அன் இன்விடேஷன் and Kumaraguru institutions and learning societies and conference are here in Coimbatore. June 18th ல 22nd வரைக்கும் நடக்குதுங்க குமரகுரு காலேஜ்ல. ஸோ we are really very grateful. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஆஃப் எப்படி வந்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம், எப்படி வந்து எல்லாரும் வந்து ஆன் அ ப்ராடர் ஸ்பெக்ட்ரம், நீ நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன் போய் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம், இந்த இயற்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸை வந்து இந்த கான்ஃபரன்சஸ்ல ஷேர் பண்ண போறாங்க. நிறைய பேர் ஃப்ரம் டெக்னாலஜி பேக்ரவுண்ட், ஃப்ரம் ஃபார்மிங், எஜுகேஷன், அப்புறம் நிறைய பேக்ரவுண்ட். இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்னா ஒரு மையமான கருத்து வச்சு வருவாங்க, பட் இந்த மைய கருத்தே வந்து லைஃப். ஸோ லைஃப்ல என்னென்னலாம் டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாம் இருக்கோ, அந்த ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் ஆகட்டும், ஒரு
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம், ஜேர்னலிசம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஆன் த நோட் ஆஃப் எப்படி வாழ்க்கை வந்து ரொம்ப அனுபவிச்சு வாழலாம், எப்படி வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதே வந்து நான் அது மூலிமா நானும் வளர்றேன், மற்றவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக எல்லாரும் ஒருங்கிணைறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். 20th அன்னைக்கு வந்து இட்ஸ் ஒன் ஓப்பன் டே, எல்லாரும் வரலாம். தென் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த அன்னைக்கு வந்து இட்ஸ் அ மேலா டே. அந்த இடத்துல வந்து நிறைய மாதிரி இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் தாட் ப்ராசஸஸ் இருக்கு. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, அவங்க ஐடியாஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம கூட இன்ட்ராக்ஷன் நடந்த முடியும். ஸோ ஈவினிங் 2 to 6 on the 20th on the 20th of June வந்து அது நடக்குதுங்க. எல்லாரும் இன்வைட் பண்றோம். ஸோ a glimpse of this, what Kumaraguru is, what learning societies and conferences நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஓகே, ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்துங்க டோட்டலாக வந்து 5 days நடக்குது, 18th to 22nd. கிட்டத்தட்ட 1500 பேர் கிட்ட வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் இது வந்து 14th கான்ஃபரன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு இது நடந்துட்டு இருக்கு. இது 14th இயராக இந்த வருஷம் எங்கள் கோயம்புத்தூர்ல நடக்குதுங்க. ஸோ இந்த டே ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த டேல எப்படி நடக்கும் அப்படின்னா, தேர் இஸ் நோ ஸ்பீக்கர் அண்ட் லிசனர். இந்த இடத்துல வந்துட்டுங்க பார்ட்டிசிபென்ட்டே தான் வந்து ஸ்பீக்கர், பார்ட்டிசிபென்ட்ஸே தான் லிசனர்ஸ். ஸோ வந்து எனக்கு இது தெரியும், நம்ம எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட். எனக்கு இது தெரியும், நீங்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கிடையாது. எனக்கு இதை பத்தி தெரியும், உங்களுக்கும் இதுல பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்க நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல வராங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளையில வந்து 150 செஷன்ஸ் நடக்கும், பேரலா 3 ஸ்லாட்ஸ்லிங்க. ஸோ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸஸ் லைஃப்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட்டர் கன்சர்வேஷன், பேர்டிங் பத்தி நடக்கலாம், டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் பத்தி நடக்கலாம், ஏஐ பத்தி நடக்கலாம், எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் லாங்கர், தாய்ப்பால் வந்து மோர் தென் 2-3 years கொடுக்கறது எப்படி, ஸ்கூல் இல்லாமல் எப்படி கற்றுக்க முடியும், ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எப்படி வாழ முடியும், இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் செஷன்ஸுமே பேரலெல்லாம் நடக்க போகுது. ஸோ பேசிக்லி வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா, அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்து எப்படி நம்ம இன்னும் இன்னோவேட்டிவா அதெல்லாம் கூடி சார்ந்து வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸோட மைய கருத்து. கோவையில மறுபடியும் ஈவன் சவுத் இந்தியால பெங்களூருக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல தான் நடக்குது. இது மோஸ்டா வந்து நார்த் இந்தியாஸ்ல தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இன்விடேஷன் பண்ணியிருக்கோம், பட் ஆஸ் காலேஜஸ் யாரும் அதனும் பார்ட்டிசிபேஷன்ல. குமரகுரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. தாய்மார்கள், குழந்தைகள், அது என்ன சேஞ்ச் மேக்கர்ஸ், இந்த சொசைட்டில டிஃப்ரெண்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, டிஃப்ரெண்டான இயற்கை சிந்தனை இருக்கிறவங்க, வைல்ட் லைஃப் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க, ட்ரெக்கிங், அந்த மாதிரி. ஐ திங்க் இது ஒரு பேனர், ஒரு லேபிளும் இல்லாம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ்னாலங்கிறத இது அன்கான்ஃபரன்ஸ்னே வச்சிருக்காங்க.